எங்களை பாட்டன் பூட்டன் எங்களுக்கு அன்பளிப்பா தந்த காணிகளை நீங்கள் வந்து எங்கேயோ இருந்து வந்து எங்களோட நாட்டுக்குள்ள நிற்கிறீங்க. 36 வருடங்கள் கடந்த எமது வாழ்க்கை எவ்வளோ காலமாக போராட்டத்தை செய்ய போகிறீங்களா இல்லாட்டி இந்தியோட நிப்பாட்டு குளப்படியே இது செய்து உறுதிப்பட கூறுகிறேன். காணிக்கை மானா கோயில்களை வெகு விரைவிலும் இந்த சமகாலையை துரிதமாக வடிவிப்பேன். சொல்றீர்கள் இராணுவம் விடுவது என்ன சொல்றீங்க? இராணுவத்துக்குள்ள ஜனாதிபதியோ ஜனாதிபதிக்குள்ள இராணுவம். எங்கட கோரிக்கை மயிலட்டி காணி முழுவதுமாக விடுதலை கொண்டு நாங்கள் எங்களை காணிக்க கால் வச்சு இந்த போராட்டத்தை நிப்பாட்டணும். அப்படி இல்லைன்னா இந்த பங்களா இராணுவ கேம்புக்கு முன்னுக்கு வந்து மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யணும். நீங்களும் வந்திருக்கிறீர்கள். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இது தொடர்பாக என்ன மாதிரியான செயற்பாடுகளை முன்னெடுக்கிறது? அன்னதி பாலத்தால் ஏறைகளை உயிரால கொண்டு எறிஞ்சோம். அதே இடத்துக்காரன் ரோட்ல நிற்கிறான், தெருவில் இருக்கிறான். எங்கட நிலம் படும். அப்போ அரசாங்கம் சொல்லுது தாங்கள் எல்லா நிலங்களையும் விடுவோம் கொடுப்போம். இதைத்தான் ராஜபத்தான் சொன்னது, கோத்தபாயாம் சொன்னது, மைத்திரியின் சொன்னது. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லினால் யாழ்ப்பாணம் மயிலட்டி பிரதேசத்தில் நிற்கிறேன். வந்து மயிலட்டி இதில் இராணுவ பங்களான்னு சொல்லினோம். இதில் அண்மையில் வந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் இதில் நடைப்பயிற்சி செய்த ஒரு பிரதான பாதையில் நிற்கிறேன். வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த பங்களாவில் மக்கள்ற காணின்னு சொல்லி மக்கள் வந்து தற்போது வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் என்னது நடக்குது, எதற்காக நடக்குது, எத்தனை ஏக்கர் காணி இருக்குது, எத்தனை வம்சாவளி மக்கள் இங்கே வாழ்ந்திருக்கிற விடயங்களை அனைத்தையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுறோம். வேற உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் பலாலி சந்தில நிற்கிறேன். வந்து இது வந்து டீ சந்தின்னு சொல்லுவினோம். இதில் இராணுவத்தின் சாப்பாடு கடையான்றது இதில் வந்து இடைப்பாறு இடம் இருக்குது. இதே மாதிரி இதால் வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் போகிற பிரதான ரோட் வந்து பலால் ரோட். இதை தாண்டி வரக்குள்ள தான் மயிலட்டிக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். மயிலட்டியில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு தான் போய் பார்ப்போம். அங்கே என்னத்துக்கான ஆர்ப்பாட்டம், எப்படி நடக்குது, எவ்வளோ மக்கள் கூடி நிற்கணும், ஏன் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்குதுன்ற அனைத்து விடயங்களையும் தான் இந்த காணொலியில் தரப்போகிறோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இந்த இடங்களை நான் காட்டி கொண்டு போகிறோன்னு பாருங்க அப்படி இருக்குது. இதில் சைடில் அதாவது வலக்கை பக்கத்தில் வந்து கடலும், இடக்கை பக்கத்தில் வந்து இராணுவத்தின் முகாம்களும் இருக்குது. இந்தியாவில் சைடில் இராணுவத்தின் முகாம் இருக்குது. ஆர்ப்பாட்டங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறதாக சொல்லப்படுறது. போய் பார்ப்போம். இதெல்லாம் இராணுவத்தின் முகாம்கள் இருக்குது ஃபுல்லாகவே. பெரும்பாலும் இதில் இராணுவத்தின் பெரிய ஒரு பங்களா வந்து இருக்கிறதாக சொல்லப்படுது. அதுக்கு முன்னுக்கும் மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதாக கேள்விப்பட்டேன் நான். அதாவது அண்மையில் வந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து நடந்து திரிந்த இந்த பாதை தான் இந்த பிரதான பாதையாக இருக்குது. அவர் வந்து உடற்பயிற்சிகள் காலமையில் மேற்கொண்ட பாதையாக இருக்கிறது. நேரே பார்ப்போம். இதில் வந்து மக்கள் நிற்கணும், அதை விட போலீஸாரும் வந்து இந்த இடங்களில் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கிட்ட போய் பார்ப்போம் எப்படியான செயற்பாடுகள் இருக்குது என்பது. இது இராணுவத்தினர் கேம்ப் தான். இந்த கேம்பை தான் உடம்ப சொல்லியிருக்கணும் போல இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம். இதில் வேற மக்கள் இருக்கணும் கூட. இதில் இருக்கணும் மக்கள். அங்காலே மக்கள் இருந்தால் வந்து சொல்லப்படுது எனக்கு தெரியலை. ஒரு அதையும் பார்த்துட்டு அப்படியே நேரம் வருவோம். இந்த கேம்பை தான் ஒழுப்பச்சொல்லி வந்து சொல்லியிருக்கணும் போல இருக்கு. மக்கள் காணிக்களை வந்து இராணுவத்தை இருக்கிறதாகவும் இந்த பங்களா தான் இந்த பங்களான்னு சொல்லப்படுது. அதாவது மக்கள் காலங்காலமாக இருந்த இடத்த வந்து இராணுவத்தின் ஆக்கிரமிச்சிருப்பதாகவும் அந்த காணியிலிருந்து அவர்களை வந்து ஒழும்பச்சொல்லி சொன்னதாகவும் வந்து தான் கேள்விப்பட்டிருந்தேன் நான். நேரடியாக வந்து நாங்கள் மக்களிடம் கதைச்சு அவர்கள உறநிறைகளையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான செயற்பாடுகள் நடக்குதுன்னு. பாருங்கள் மக்கள், இதுதான் அந்த பங்களா பாருங்க. இந்த இராணுவத்தின் பங்களா கேம்ப்ன்றது இதுதான். இதில் தான் வந்து இப்போ பாருங்கள் இதில் ஆர்ப்பாட்டங்களுக்குரிய பதாகைகளோட மக்கள் இருக்கணும். இப்போ ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு போயிருக்கணுமா, அங்கே கதைச்ச முடிய தான் வந்து ஏனைய செயல்பாடுகள் வந்து செய்ய போயினோம்னு நினைக்கிறேன்.
இதில் முன்னுக்கு வந்து தண்ணி சாப்பாடு எல்லாம் வந்து இதில் வந்து கொடுத்து வந்துக்கணும். இதில் பாருங்கள் பேனர்கள் எல்லாம் வச்சுருக்கணும். 36 வருடங்கள் கடந்தும் எமது வாழ்க்கை அகதி வாழ்க்கையோ வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். பிரச்சனையும் எங்களுக்கு அவைகள் ஒப்புக்கொண்டா நாங்கள் எப்போ கொஞ்சம் குடியேறியிருப்போம். அரசாங்க உத்தியோகத்தர் சரியான ஆக்கள் என்றால் நாங்கள் எப்போ வந்து இங்கே குடியேறியிருப்போம். அரசாங்க அதிபர்களும் அரசாங்க ஜிஏ மாதிரிலாம் எங்களுக்கு இதை குளப்படியே இது செய்து விட்டது. அல்லது நாங்கள் எப்போ வந்து குடியேறுவோம் ஐயா. இதில் இப்போ உங்களுக்கு எவ்வளோ காணி இருக்குதுக்குள்ள ஐயா? இதில் காணி பரப்பு தெரியாத 2 பரப்பு 3 பரப்பு பண்ணு அநேகமாக 2000 ஏக்கர் வரும் ஐயா. ரெண்டு பக்கம் 48 51 ஏக்கர் 2000 ஏக்கர் வரணும் இந்த காணி. இன்னொரு ஏக்கரை கிட்ட தான் பரப்பு வரப்பில்லை, ஏக்கர் தான் பரப்பு. குடும்பம் ஐயா உங்களோட ஆட்டு இங்கானு என்ன நீங்கள் போயிட்டு வந்து வீட்டு தான் போயிட்டு என்ன சொல்லினா இது வந்து அரச காணி ஒன்று முடிவு பண்ணுற காணி தான் அங்கே போகணும். வேறு அரச காணின்றது இல்லைன்றது அவருக்கு தெரியுது. நீங்கள் அங்கே போய் பார்ப்பாரு. இது அங்கே வந்திருப்போம், பார்த்துட்டு அவருக்கு முடிவு செய்யணும். இப்போ அரச காணி இல்லையான்னு சனங்கள்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குது, அதான் நாங்கள் பார்த்து வரோம். டாக்குமெண்ட்ஸ் என்ன தெரியாது. எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸை விட அவனுக்கு பார்க்கவே தெரியும் தானே. அவன் மைண்டிலே அவன் எடுத்து பார்த்தால் அவனுக்கு தெரியும். கவர்மெண்ட் இருக்கும், இல்லாமல் இருக்கா எடுத்து பார்க்க நாங்கள் தெரிஞ்சோன்னா நாங்கள் உறுதியத்தினே பார்த்துட்டு அவருக்கு முடிவு எடுக்கிறோன்னு சொல்லுவோம். சரி சரி போட்டு அது செய்து இது செய்து நல்ல சொகுசை அனுபவிச்சு கொண்டு போகுது. மற்ற அதே இடத்துக்காரன் ரோட்டில் நிற்கிறான், தெருவில் இருக்கிறான். நாங்கள கூட்டிக் கொண்டு எங்களை அங்கே இது அரச காணிகளா இதாண்டு அவர் எங்களுக்கு தெரியப்படுத்துறது கொண்டு அவைகளை கேட்குறதுக்கு அரசாங்க அதிபரமாக கேட்குறதுக்கு கூட்டிக் கொண்டு போனவர் கதைக்கு கொண்டு அங்கே போய் கதைச்சால் அது எங்கட காணிகள் தனியார் காணியார்னு சொல்லி தான் அங்கே எங்களுக்கு டீட்டெயில்ஸாகவே வச்சிருக்கிறேன். அரசாங்க அதிபர் மாதிரி வச்சிருக்கணும். அதே அவலத்தையும் எங்களுக்கு எடுத்து அவர் தண்டை முன்னிலையில் வச்சு இது உங்களோட காணி தானே இங்கே அரசாங்கம் சொல்லி வச்சிருக்குது. அதை எங்களுக்கு ஜனாதிபதி செயலகத்திலேருந்து கடிதம் வந்தவன்ட்டெல்லாம் இவன் சொன்னவே அது ஒன்றும் வர இல்லைன்னா எங்களுக்கு தர இல்லை தாங்க அதை பற்றி தான் போய் அங்கே இருக்கோம் ஜனாதிபதியோட கதைக்கணும். அவ்வளோ எங்களுக்கு நாங்கள் போகிறோம் சொன்னேன். நான் விசாரித்து வந்து நாங்கள் அதை பற்றி நாங்கள் சொல்லி நாங்கள் அதை பற்றி சரியான முடிவு சீக்கிரமாக போராட்டம் நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிறோம். நீங்கள் போராட்டம் செய்ய பற்றி சொல்லுங்கள். இல்லை இப்போ இது போராட்டம் நீங்கள் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ எவ்வளோ காலமாக போராட்டத்தை செய்ய போகிறீங்களா இல்லாட்டி இந்தியாவோட நிப்பாட்ட போகிறீங்களா? என்ன நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிழமையும் தொடர்ச்சியாக செய்ய போகிறோம் ஐயா. மற்றதையா இதில் வந்து இப்போ இது காணின்னு சொன்னால் இப்போ இதில் எத்தனை ஏக்கர் இருக்குது, எத்தனை பேர் காணி இருக்கு மட்டும் தெரியுமா? எத்தனை ஆக்கள் குடும்பங்கள்? 2000 குடும்பம் இருக்கு ஐயா. 2000 குடும்பம். 251 248 2000 குடும்பம் குடியேற இருக்கு. அங்காலையும் இருக்கு, அங்காலையும் இனி விதான டிவிஷன் இருக்கு. இப்போ கடற்கரை சைட் இன்னும் விடல தானே? இப்போ அங்கால பக்கம் புரிய விடல தானே அந்த இதோட? இதுல இந்த 51 ஐயா அங்கே இருக்குது 51 மயிலட்டி அந்த அங்கால இந்த வீட்டு பவர் இருக்கு. இதுல இருந்து என்ன சாட்ட வீடு ஒன்று இருக்கு அது மட்டும் 51. இங்கால இதுல என்ன சாட்ட ஐஸ் ஃபேக்டரி இங்கால ஐஸ் ஃபேக்டரியில இருந்து இங்க இந்த கட்டுவன் சந்தி அந்த சந்தி ரோட்டுக்கு உள்ள 48 எல்லாம் 48 டிவிஷன். சரி சரி இதான டிவிஷன். மற்றது அதில் கட்டுவன் ரோட்டுக்கு அங்கே அண்மையில் வந்து இப்போ நீங்கள் ஒரு கொழும்பும் போயிட்டு வந்தீங்க ஞாபகம் இருக்கு. அப்போ அங்கேயும் போயிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கூட ஜனாதிபதி செயலாளர்கிட்ட போய் கதைச்சு அவர்கிட்ட மறுபடியெல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு தகுந்த ஆதாரம் எல்லாம் படிவாக உங்களுக்கு நாங்கள் செய்வோமா போட்டு எல்லாம் அவர் சொல்லித்தான் பற்றி இதுவரையில் ஒரு மறுபடியும் இல்லை. அப்போ நீங்கள் ஒவ்வொரு கிழமையும் போராட்டத்தை தொடர்ந்து போராட்டம் செய்யறோன்றதான் இருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் இனி தொடர்ந்து தான் செய்கிறோம். சரி, எங்கட இடம் விடணும் ஐயா. எங்கட இடம் இருக்கிறதுக்கு இடம் இல்லை, அவ்வளோதான். நாங்கள் வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு புளி உப்பை பற்றி நாங்கள் கேட்கல. எங்கட நிலம் விடும். அப்போ அரசாங்கம் சொல்லுது தாங்கள் எல்லாம் நிலங்களையும் விடுவோம் கொடுப்போம்னு சொல்லுது. அப்போ என்ன சொல்லி நம்ம ஐயா இப்போ எங்களுக்கு 40 வருஷமா இதையான்னு சொல்லி கொண்டிருக்கணும். ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு 2 நாள்
எங்கள்கிட்ட சில பேர் வந்து கேட்கணும் உறுதியை கொண்டாங்க அதை கொண்ட உறுதியெல்லாம் எங்கட காணியை விடுறதுக்கு உறுதி என்னதுக்கு ஐயா எங்கட காணியை விடுறதுக்கு நாங்கள் கொண்டே உறுதியை கொண்டே என்னதுக்கு ஐயா சும்மா போட்டோ காப்பி அடிக்கவே எத்தனை உறுதி ஆயிரக்கணக்கில் உறுதி கொடுத்துட்டோம் ஐயா நாங்கள் போட்டோ காப்பி அடிச்சு எத்தனை தலைமுறையா இப்போ நீங்கள் இப்போ உங்களோட பேர பிள்ளைல காணியெல்லாம் இதுக்கெல்லாம் இருக்கணும் சகல எங்கட பிள்ளைகளுக்கு ஐயா காணி தெரியாது நாங்கள் இல்லாட்டி இந்த காணிகளை எங்கட பிள்ளைகள் எடுக்க முடியாது கஷ்டம் இப்பவே ரோட்டுலாம் இருக்கிறோம் இப்போ அதுகள் எங்க ஐயா இருக்கிறது இப்போ நாங்கள்லாம் எங்கட காணிகளை எடுத்து கொடுக்கணும் சரி ஐயா நன்றியா ஏன் வச்சுக்கிறீங்க எங்களை பாட்டன் பூட்டன் எங்களுக்கு அன்பளிப்பா தந்த காணிகளை நீங்கள் வந்து எங்கேயோ இருந்து வந்தேன்னு எங்களோட நாட்டுக்குள்ள நிற்கிறீங்க உங்களோட தேசத்தில் போய் இருங்கோப்பா எங்களை விடுங்கோ நாங்கள் ஒரு பக்கம் இருப்போம் விடுங்கோ இந்த கடல் இருக்கு மீன் பிடிப்போம் காணி இருக்கு தோட்டம் செய்வோம் எங்களை விடுங்கோ எங்களை விட்டுட்டு நீங்கள் ஒதுங்குங்க உங்களை நாங்கள் இங்கே எங்களை கேட்க இல்லை சரியா எங்கட காணி எங்கட நிலம் எங்கட கோயில் எங்கட சவக்காலையே இடத்தையும் விட்டு என்ன செய்யப்படுங்க மக்களை விடாம சவக்காலையும் 55 பிறப்பு கோயில் காணியை விட்டு என்ன செய்ய போறீங்க எங்கட காணிகளை விட்டுட்டு நீங்கள் விலத்துங்கோ உங்கள் இடத்துக்கு போங்கோ அதுதான் நாங்கள் சொல்கிறோம் வணக்கம் சார் வணக்கம். இப்போ இன்றைக்கு வந்து இந்த மயிலட்டி பிரதேசத்தில் இந்த பங்களா இராணுவ கேம்புக்கு முன்னுக்கு வந்து மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யணும் நீங்களும் வந்து இருக்கிறீர்கள் மக்கள் என்ன சொல்லினோம் இந்த காணி தொடர்பான உங்களோட கருத்துக்கள் குறிப்பாக 2013ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி 6371 ஏக்கர் நிலப்பகுதிகள் இந்த பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயம் என வர்த்தமானி மூலம் பிரசுரிக்கப்பட்டதற்கு எதிராக இந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். இந்த நேரத்தில் 2276 பேர் இதுக்கு எதிராக வழக்கு செய்யப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ச்சியாக நடைபெறும் நேரத்தில் 3300 ஏக்கர் மேற்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட்டாலும் இன்னும் மயிலட்டி மக்களுடைய மயிலட்டி வடக்கு, மயிலட்டித்துறை தெற்கு, மயிலட்டித்துறை வடக்கு 3 J251, J248, J246 கிராமங்கள். அந்த மக்கள் J246 சேர்ந்த மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கின்றார்கள். 48, J248, 251 கடற்தொழிலை நம்பி இருக்கிற மக்கள். இன்றைக்கும் இந்த மக்கள் இன்றைய பரத்துறையில் இடம்பெயர்ந்து கடற்தொழில் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறோம். அதே நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுடைய காணியில் இராணுவ கொமாண்டோஸை கட்டி இருந்துட்டு இப்பொழுது புதிய ஜனாதிபதி கூட அந்த கொமாண்டோ பங்களெல்லாம் வாங்கி தங்கி சென்றிருந்தார்கள். கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் சொல்லப்பட்டது மயிலட்டி காணிக்க மாதா கோயில் விடுவிக்கப்படும் இந்த சித்திரை புத்தாண்டுகளே நடைபெறும் என்று அந்த மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். சித்திரை புத்தாண்டிலே விடுவிக்கப்படும் என. ஆனால் இந்த சித்திரை புத்தாண்டு முடிந்தும் இந்த காணிகள் விடுவிக்கப்படாத எதிர்த்து இன்றைய மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் காலை 8 மணியிலிருந்து 1 மணி வரை தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்பார்கள், தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும் வரை. ஆனால் இங்கு வந்து சென்றிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் இந்த காணிகளை அரச காணி என தானக்கு தெரிவிக்கப்பட்டதாக கூறுகிறார். வலிகாம் வடக்கிலே அரச காணிகள் என்று எந்த காணிகளும் இல்லை. இந்த எண்ணம் 2700க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டிய 7000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மீள்குடியேற்றப்பட வேண்டியிருக்கின்றன. அவர்கள் விவசாயத்தை நம்பி இருக்கின்றது, அதோட கடற்தொழிலை நம்பி இருக்கிறார்கள் தான் கூடுதலாக. இந்த கொமாண்டோ பங்களோ இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்படும் என கூறப்பட்ட போதும் அந்த மக்களுக்கு காணிகள் வழங்கவில்லை. ஆக பலாலி வீதியினுடைய பகுதியாக பலாலி வீதி திறக்கப்பட்டதை ஒழிய பலாலி வீதியின் இருபக்கங்களில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த பரத்துறை பன்னாள வீதியினுடைய வடக்கு பக்கத்திலே விமான நிலையத்துக்கு எந்த விதமான காணி தேவைப்பாடும் இல்லை. ஆனால் அங்கே கொமாண்டோஸ் பங்களோவும் தங்களுடைய தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற குடும்பங்கள் தங்கியிருப்பதற்காக பழைய வீடுகள் 2-3 பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலைமை இந்த காணிகள். குறிப்பாக மயிலட்டியினுடைய ஒரு பகுதி மக்கள் விடுவிக்கப்பட்டாலும் அவர்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற சேமக்காலை என்ன விடுவிக்கப்படவில்லை. அப்போ அவர்களுடைய சேமக்காலை இல்லாமல் தங்களுடைய இறந்த உடல்களை தகனம் செய்வதற்கு பெரும் இடர்பாடாக இருக்கின்ற நேரத்தில் மயிலட்டி இந்து மயானத்தின் ஒரு பகுதியில் தான் இன்றைய தாட்டு கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறான நிலையில் இந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெறும். இந்த நேரத்தில் இந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முன்னர் இந்த ஆட்சியாளர் ஜனாதிபதியும் சொன்ன விடயம் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் என. ஆனால் மக்கள் பொறுமை பார்த்திருந்தார்கள். ஓராண்டுகள் கடந்த பின்னரும் தொடர்ச்சியாக இன்னும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. மக்கள் தகுந்த கால இடைவெளியை வழங்கியிருந்தார்கள் இந்த அரசாங்கத்தில். ஆனால் மக்களுடைய கோரிக்கைகள் செவிமடுப்பதாக இல்லை. விமான நிலைய விஸ்தரிப்பு என சொல்கின்றாலும் விமான நிலைய விஸ்தரிப்பு காணிகள் தேவையில்லை. ஏற்கனவே A320 விமானம் வந்து செல்வதற்கு 3200 மீட்டர் நீளமான விமான ஓடுபாதை இருக்கின்றது. அதிலே 900 மீட்டர் மட்டுமே இப்பொழுது பயன்படுத்துகின்றார்கள். இவ்வாறான நிலை விமான விஸ்தரிப்புக்கு எந்தவித காணியும் தேவையில்லை. விமான நிலையத்தை சுற்றியுள்ள காணிகள் குறிப்பாக J248,
J255 J256 அதாவது மயிலிட்டுத்துறை தெற்கு பலாலி மேற்கு பலாலி வடமேற்கு போன்ற காணிகள் ஒரு மக்கள் கூட குடியேற்றப்படவில்லை. அவர்களுடைய புள்ளிவிவர புத்தகத்தில் பார்த்தீங்கள் என்றால் அங்கே சனத்தொகை சைவர் என காட்டப்பட்டிருக்கு. மக்களுடைய காணிகள் முன்குடியேற்றத்தை விடாமல் சனத்தொகை எவ்வாறு காட்டுவது? இவ்வாறான நிலைமையிலே அரசாங்கம் உலகத்தை பேக்காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டங்கள் வரும்போது மக்களுடைய காணிகள் வழங்கப்படும் என உத்தரவாதம் சொல்வார்கள். ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகின்ற போது மக்களுடைய காணிகள் வழங்கப்பட இருக்கின்றன சொல்வார்கள். ஜனாதிபதி வந்து இந்த வீதிகளிலே சென்றுவிட்டு நடந்து சென்றுவிட்டு பாதுகாப்பாக தாங்கள் இருக்கிறோம் என கூறிவிட்டு செல்வார்கள். ஆனால் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படாமல் இயங்கி இருக்கின்றார்கள். ஆகவே உடனடியாக இந்த மக்களுடைய காணிகளை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். இராணுவ முகாம்களோ விமான நிலையங்களோ இல்லாமல் பல காணிகள் உங்களுக்கு தெரியும். முன்னாலே பார்க்கும்போது பச்சை காணிகளாக காணப்படுகின்றன. இதில் பல ஐஸ் ஃபேக்டரிகள் இருந்தன. முன்னர் 1990ஆம் ஆண்டுக்கு முன்னர் மயிலிட்டி துறைமுகம் இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியில் 1/3 பகுதி மீன்பிடியை வழங்கிய துறைமுகம். மிகவும் இலங்கையில் பிரசித்தமான துறைமுகம். இலங்கையில் உள்ள 2வது மீன்பிடி பெரிய துறைமுகம். ஆகவே இந்த காணிகள் உடனடியாக விட்டுவிட்டும் இந்த மயிலிட்டி மக்கள் மீள்குடியேறணும். குறிப்பாக கடற்தொழில் சார்ந்த மக்கள், கடற்தொழிலே கடற்கரையிலே இருக்க வேண்டிய மக்களை அந்த இடங்களிலே மீள்குடியேற்ற வேண்டும். அவர்களுடைய மீள்குடியேற்றம் தொடரும் வரை நாங்கள் அந்த போராட்டத்தை உந்து சக்தியாகவும் இருப்போம் என கூறிக்கொள்வேன். அதான் சார், இன்னொரு கேள்வி உண்டு. இப்போ தமிழரசு கட்சி வந்து இது தொடர்பாக என்ன மாதிரியான செயற்பாடுகளை முன்னெடுக்குது? இலங்கை தமிழரசு கட்சி ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி இந்த உயர் பாதுகாப்பு நிலையத்துக்கு எதிராக 2276 பேருடைய பெயர்களிலே வழக்குகளை, குறிப்பாக இந்த மயிலிட்டி உடைய குணபாலசிங்கம் அவர்கள் தலைமையில் அடிப்படையாக கொண்டு இந்த வழக்குகள் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அவர் மரணமடைந்தாலும் ஏனியவர்களுடைய தொடர்ச்சியாக இந்த வழக்குகள் நடைபெற்று வருகிறது. அந்த வழக்குகளை கட்சியினுடைய செயலாளர் கௌரவ சுமந்திரன் அவர்கள் செய்து வருகின்றார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக எங்களுடைய கட்சி தொடர்ச்சியாக போராடி வருகின்றது. அதே நேரத்தில் கடந்த தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் இந்த காணிகள் சம்பந்தமான தகவல்களை தெளிவாக சொல்லும் போது எங்களுடைய தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் டாக்டர் பவானந்தராஜா அவர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலே இந்த தகவலை சொல்லுமாறு கூறுகின்றார். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலே நாங்கள் தெளிவாக தகவலை சொல்லுவோம். இவ்வாறு விடுவிக்கப்படாத J248 J255 256 போன்றவர்களில் சமூக குழுக்கள் கூட உருவாக்கப்பட்டிருக்கு. மக்கள் மீள்குடியேற்றப்படாத இடத்தில் இவ்வாறு கூட்டங்கள் வைத்து உருவாக்கினீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு சரியான பதில்களை வழங்காமல் இந்த அரசு அதிகாரிகள் திக்குமுக்கார்கள், இந்த அரசினுடைய பிரதிநிதிகள் இவ்வாறு பிழையான முறையிலே அந்த தெரிவுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும் போது மக்கள் அங்கே குடியிருக்கும் போதுதான் ஒரு நிலையான அபிவிருத்தி அடைய முடியும். ஆக இந்த கடத்தொழில் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுடைய அபிவிருத்தி, கடத்தொழில் சேர்ந்த இடங்களை மீள்குடியேற்றப்பட வேண்டும். அவர்களுடைய இடங்கள் விடுவிக்கப்படுவதன் மூலமே அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கும். அதற்காக என்றும் தமிழரசு கட்சி உழைக்கும். நன்றி சார், நன்றி. மக்களுடைய எதிர்பார்ப்பு, அவருடைய காணிகள் தங்களுக்கு தேவை என்பது பூரணமான எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் வாக்களித்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் பார்லமெண்ட் உறுப்பினர் என்ற வகையில் மக்களுடைய காணிகளை முழுமையாக பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு எமக்கு இருக்கிறது ஆணிதான். அந்த வகையில் நான் இது தொடர்பாக காணிக்கை மாதா கோயில் இடித்து அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பிரதேசத்தில். உண்மையாக அந்த பிரதேசத்துக்கு வந்திருக்கின்றோம். அதை அந்த திருவிழா நேரத்தில் அவர்கள் எங்களிடம் கேட்டிருந்தார்கள் உள்ளே சென்று வழிபடுவதற்கான ஒரு உரிமையை தரப்படும். அந்த வகையில் அந்த இடத்தை நான் வந்து பார்த்து ஆராய்ந்து அதற்கான காணிக்கை மாதா கோயிலில் 55 பேர், அதே நேரம் பிரதேசத்தில் கிறிஸ்டிய மக்கள் வாழ்ந்த ஒரு சமக்காலி வந்திருக்கிறது அருகில். அது இன்று யாரும் போய் வரக்கூடிய நிலையில் தான் இருக்கிற அந்த பிரதேசம். ஆனால் அதை விடுவிக்கவில்லை. ஏனென்றால் அதில் ஒரு கட்டுமான பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை. அதில் போய் அவர்களது உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு அந்த நாளை மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் விடுவிப்புக்கான துரிதமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருப்போம். ஏனைய பகுதியில் மக்களிடம் கேட்கின்ற ஏர்போர்ட்டுக்கு தேவையான காணியை உறுதிப்படுத்திவிட்டு மீறி காணிகளை மக்களிடம் பெற வேண்டும் என்று ஆணிதம். இன்றைய போராட்டம் என்பது உண்மையாகவே கவலை அளிக்கின்ற விஷயம். ஒரு நாம் தொடர்பிலக்கிலிருந்து ஜனாதிபதி செயலகத்திலிருந்து தொடர்பு கொண்டதாகவும் இங்கே அரச காணிகள் தான் இருக்கின்றன என்ற கருத்து ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வந்ததாகவும், அது எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து அந்த தகவல்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு சரியான முறையில் அனுப்பப்பட்டிருக்கின்றதா அதிகாரிகளால் என்று ஆராய வேண்டிய கடப்பாட்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போது இப்பிரதேசத்தில் இருக்கின்ற 5 நபர்களை டிஎஸ் அவர்களை சந்தித்து, இந்த பிரதேசத்தில் கேகஸ் பிரதேசத்தில் இந்த தெல்லிப்பளை பிரதேசத்தில் இருக்கிற டிஎஸ் அவர்களை சந்தித்து இங்கிருந்து மக்களுடைய காணி சுயரிக்கப்பட்டிருக்கலாம் பெத்தமணி, ஆனால் மக்கள் இருந்த காணிகளின்
அளவு பிரமாணத்தை ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பவில்லை. ஏன்டா இங்கே இருக்கிற டிஎஸ் அவர்களால் அனுப்ப முடியாது. இங்கே இருந்து அவர் மாவட்ட செயலக ஜிஏ அவர்களுக்கு அனுப்பியிருக்கோண்டும் ஜிஏ அவர்கள் அதை ஜனாதிபதி செயலகத்துக்கு என்ன நாள் என்ன திகதியில் அனுப்பப்பட்டிருக்கின்றன அந்த தகவலை பெற்று ஜனாதிபதி செயலகத்திலும் அந்த தகவல்கள் சென்றடைந்திருக்கிறதாண்டு ஆராய்ந்து மக்களுக்கு கூற வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் 5 மக்கள், நான் தனியவில்லை, இங்கே இருக்கின்ற மக்கள் 5 பேரை கூட்டிக் கொண்டு அந்த தரவுகளை ஆராய்ந்து அந்த தரவுகள் என்ன திகதியில் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த டிஎஸ் அவர்களால் அங்கே சென்று அந்த தகவல்கள் சென்றடைந்திருக்கிறதா மாவட்ட அரசாங்க அதிபரிடம், மாவட்ட அரசாங்க அதிபர் அதனை ஜனாதிபதி செயலகத்திற்கு சரியான முறையில் சரியான தகவல்களை மக்களுடைய காணிகளை சரியான தகவல்களை அனுப்பப்பட்டிருக்கிறார் ஆராய வேண்டும். இந்த போராட்டமானது ஏற்படுத்தப்பட்டதற்கான முக்கிய காரணம் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து இவ்வாறான தொலைபேசி அழைப்பு. அந்த தொலைபேசி இலக்கத்தையும் நான் பெற்று உண்மையாகவே ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வந்தனவா அல்லது இவர்கள் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வருகின்றது ஆராய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆராய்ந்து ஜனாதிபதி செயலகத்தில் எவ்வாறான தகவல்கள் சென்றடைந்திருக்கின்றது துரிதமாக மக்களுக்கு அந்த தகவலை நான் தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதை இந்த தெல்லிப்பளை வாழ் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியதற்கு உறுதியாக. அதே நேரம் உறுதிப்பட கூறுகிறேன், காணிக்கை மானா கோயில்களை வெகு விரைவிலும் இந்த சமக்காலையில் துரிதமாக வடிவிப்பேன். ஏனைய நடவடிக்கைகளை இன்று இராணுவக்கத்தின் சீரிக்கப்பட்ட காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் கூறிக்கொள்வோம். நாங்கள் இருந்ததெல்லாம் இவ்வளவு இடங்களிலே விழுந்திருக்கிறோம், மயிலடி பலாலி எல்லாரும். ஆனால் இதை புதுசாக இப்போ அரசாங்க காணி என்று சொல்லி கொண்டு நிற்கிறோம். என்ன எப்போ இந்த அரசாங்க காணி திரும்பி வந்தது, திருப்பி நாங்கள் என்ன காணிகளை நாங்கள் பாடுபட்டு இன்றைக்கு கிழவனாகி 67 வயதாச்சு, 30 வயதில் எழும்பினாங்க. சரிதானே, இன்னும் விடுபடையில் தனியாக ரோட்டு தான் விட்டுக்கிடாத பார்த்து அழுது கொண்டு போங்க, ரோட்டால் காணிகளை பார்த்து அழுது கொண்டு போங்க, நிற்கலாது. நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் விடுவோம் இன்றைக்கு எத்தனை அரசாங்கம் வந்து கொடுத்து விடுவோம் முடியாது. கொஞ்சம் பொறுங்க விடுவோம், பகுதி பகுதியாக கட்டங்கட்டமாக விடுவோம் முடியாது. கட்டங்கட்டமாக விடுவோம்னா நாங்களும் கட்டங்கட்டமாக உயிர் நிற்குமே. பிள்ளைகளுக்கு தெரியுமா இடம், எங்களுக்கே தெரியாமல் போடுது இப்போ இடம் தெரியும். அப்போ நீங்கள் அதை இந்த கதைகளை வந்து ஒரு எங்களை நாள் கடத்தி இந்த 80, 87, 90, 67 வயசாக முடிஞ்சு போடுக்கணும். இவைக்கு பிறகு அடுத்த சந்தடிஞ்ச பெற மாட்டினோம், இதில் இருக்கவும் பெறாயின் கேட்கவும் தெரியாது. அப்போ இதை 4 பேர் கையப்பட்டுடுவினோம். நாங்கள் இந்த இடம் இல்லாதையும் எங்களோட இடமா சுவீகரித்து போடலாம். எங்களுக்கு இந்த திட்டம் எல்லாம் எங்களோட வயதுக்கு நாங்கள் பிடிப்போம். சரி, எங்களுக்கு தெரியாதண்டு இல்லை. சரி தானே, காசு இல்லை என்றால் நாங்கள் சாதாரண மக்கள் என்றால் தம்பி அரசியல் படம் தெரியாதோ, தெரியும், எங்களோட அனுபவத்துக்கு தெரியும். அப்போ நீங்கள் திருப்பி டிஎஸ்ஐ போய் கேட்கணும், ஜிஏ கேட்கணும். ஜிஏஆர் டிஎஸ்ஆர் உங்களோட நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிறார். ஆக நீங்கள் கொடுத்த ஒரு அலிகேஷன் இருக்கல்லோ அதுக்கு அமையத்தான் கதைப்பினோம். இப்போ போய் நம்ம 5 பேர் என்ன சொல்லி அனுப்பப்படும், அதெல்லாம் நாங்கள் ஜிஏட்ட போவோம், ஜிஏ அரசாங்கத்திட்ட அனுப்புவேன். அப்போ அனுராதோழர் வந்து சேர்க்க இதெல்லாம் உங்களுக்கு எப்போ மறுமணி சொல்ல முடியுமோ அப்போ நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய ஆட்சி முடிகிற கிடையில் நாங்கள் விடுவோம் ரெண்டாலப்போ நாளைக்கு ஆட்சிகள் நிலையோ ஆட்சி என்றான் சொல்லுங்க, நிலை இல்லை. அதுக்கிடையில் விடுபடணும். மற்ற அரசாங்கங்கள் விடுமன்றதும் மற்ற கட்சிகள் விடுமன்றதும் எங்களுக்கு சந்தேகம். இவர் விட்டா சரி. அப்போ இவரும் யாருக்கு ஆண்டி இந்த கதைகளை மினக்கெடுத்தி கொண்டு போயினோம்னு தெரியாது. அங்கட காலங்கள் 5 வருஷத்தையும் கடத்தினா காணுமென்று தான் நிற்கணுமோ, சரிதானே? அப்போ அது இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வடிவாக மக்களுக்கு விளங்காதுன்னு சொல்லிடாது. அரசாங்க காணிங்கன்று தம்பி எந்த காணி என்னட்ட உறுதி கிடக்கு. எப்போ அரசாங்கம் எந்த காணிக்கு நான் அரசாங்கத்தை வீடு வச்சேனா 90ஆம் ஆண்டு வீடு வச்சேனா என்ன பொருவ காட்டுங்க. உங்கள்கிட்ட தானே இப்போ தரவேற்றம் செய்து முழுக்க வச்சிருக்கு. உங்கள்கிட்ட காணி சகலதம் உண்டை ஜனாதிபதியாக வரையக்க லங்கேன்ற முழுவிதமான அரசாங்க அளவு இயந்திரங்கள் அமைப்பு சகலதும் விளங்கித்தான் ஒரு ஜனாதிபதியாக வாரது. சொல்றீர்கள் இராணுவம் விடுவது என்ன சொல்றீர்கள்? இராணுவத்துக்குள்ள ஜனாதிபதியோ ஜனாதிபதிக்குள்ள இராணுவம் எனக்கண்டா தெரியல சொல்லுங்க. இராணுவத்துக்குள்ள ஜனாதிபதியோ ஜனாதிபதிக்குள்ள இராணுவம் ஓகே அப்படி கண்டா இராணுவத்திட்ட கொடுத்து விடலாம். சரி, நாங்களும் சாக போகிறோம், நேரம் நெருங்கிய. நீங்கள் எங்களை பகடக்காயாக வச்சு ஆடாதீங்க. இதெல்லாம் டிசைர் பேட்டியாக வந்துருங்க. அப்போ நாங்கள் கொழும்பு கூட போயிருக்கோம். எங்கே பாராளுமன்றத்துக்கு காளிமுத்தெடுக்க யார்கிட்ட
நகர்வாத்தோழர்கிட்ட அவர் எங்களை சந்திக்கிறதுக்கு அவருக்கு என்ன விதமான வேலைப்பாடு இருந்தாலும் ஆனால் அவர் முக்கியமாக ஒன்றில் ஒரு டிவியோ ரேடியோவிலையோ எதிலையோ தோன்றி நீங்கள் வந்ததைட்டு நாங்கள் சந்தோஷப்படுறோம். முழு கிழவனை ஒரு 102 பேருக்கிட்ட போனாங்க 2 பஸ்ஸில். இன்றைக்கு 5-6 மாதம் ஆச்சு. 6 மாதம் போய் அவர் சொன்ன மறுமொழியும் தான் உங்களை கட்டமாக பகுதியாக விடும். இதைத்தான் ராஜபத்தான் சொன்னது, கோத்தபாயாம் சொன்னது, மைத்திரியின் சொன்னது. சரி, ஓகே. நல்ல மாதிரி தான் இதை காட்டி போட்டு போகணும். இருந்தாலும் சரியான முடிவு வருங்கிறது தொடர்ந்து செய்வோம். எல்லாரும் விருப்பமோ விருப்பம் இல்லையோ ஆக்களை கூட்டிக் கொண்டும் வாங்குவோம். பொதுவாக எல்லாரும் தெளிவான ஒரே ஒரு விஷயம், இந்த போராட்டத்தில் நாங்கள் பட்ட ஒரு விஷயம், நாங்கள் இவ்வளோ காலம் செய்த எல்லாமே வெளிவடக்குன்னு சொல்லி தான் செய்தது. இனி எந்த வாயெல்லாம் நான் அப்படி கதைக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு இதில் போராடுற இதில் யார் யார் எங்கெங்கே காணியிருக்கோ அவ்வளோ பேருக்கான போராட்டமாக மட்டும்தான் இது இருக்க போகுது. எங்களுக்கு மைலிட்டின்னா மைலிட்டி யார் நிற்கணும் அவங்க காணிக்குரிய போராட்டமாக மட்டும்தான் இருக்க போகுது. காணிக்க நாங்கள் கால் வைக்கணுமன்ற ஆட்கள் ஒவ்வொரு வண்டியும் எங்களுக்கு ஒருத்தலுக்கும் தந்தே ஆகும். சரியம்மா, அப்போ நான் சொல்கிற நாங்கள் வீட்டை இருக்க எங்களோட காணியை தர மாட்டேன். ஒவ்வொரு வண்டியும் செய்தே ஆகணும். நாங்கள் செய்யணும். எங்களோட கோரிக்கை மயிலட்டி காணி முழுவதுமாக விடுதலை வரும். ஒன்று நாங்கள் எங்களோட காணிக்க கால் வச்சு இந்த போராட்டத்தை நிப்பாட்டணும். அப்படி இல்லைன்னா எங்களோட காணி தேவையில்லைன்னு நாங்களே விட்டுட்டு போனதே இருக்கும். அதுக்கு போகிற அளவுக்கு எங்களோட சினம் இல்லை. எனக்கு அதை வடிவாக தெரியும். கஷ்டப்படுறோம். இதை நாங்கள் ஒவ்வொரு வழியும் செய்து கொண்டு காணியில் கால் வைக்கிறோம். இல்லையண்டா காணி தேவையில்லைன்னு விட்டுறோம். அப்படியா இருக்கும். எல்லா காணிக்காரங்களுடையும் கதை ஆட்கள் போதிகளை வருவாங்க. இப்போ வருஷமாக நாங்கள் போராட்டம் செஞ்சு எனக்கு சாதிக்க போகிறோம். எல்லாருக்கும் எதிரொலிக்க 3 பேருக்கும் வயசு போயிருக்கு. எங்களை தவிர எங்களுக்கு காணி தெரியாது. இன்னும் வருஷ கணக்கு இழுத்தா உங்களுக்கு பிறகு காணி ஆகிறதுக்கு ஆளே இல்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு எங்களால் எவ்வளோ வேலுமோ அவ்வளோத்தான் நாங்கள் முயற்சி செய்வோம். இல்லையோ இதை கவர்மெண்ட்டுக்கு நாங்களே கொடுத்து அணைச்சி போட்டு பேசாமல் இருக்கோம். சன்னதி பாலத்தால் ஏறைக்குள்ள உயிரால கொண்டு எரிஞ்சு கண்ணால ஓடுது. அப்போ நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் அச்சுவேலி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் முறைப்பாடு கொடுக்க முறைப்பாடு எடுக்கல தெரியுமோ. அப்புறம் ஒரு கல்லால எரிஞ்சு அப்படிலாம் ஆனால் எங்களை காணி கூட எங்களை உடைக்க கூடாது. நாங்க மயிலடி மக்கள் உறுதியா நிப்பமா இருந்தா எங்க இடத்தை விடுவிக்கலாம். இல்லையோ இப்ப விடுவிக்கப்பட ஒரு இடம் இருக்குன்னு சொல்லலாம். அது கூட எங்க இடம் இல்லை. எங்கேயாவது பலாளிக்குள்ளாக்கா நாங்கள் எங்கேயாவது குடும்ப சட்டி பக்கம் விட்டுட்டு நாங்கள் இப்படியே இருக்கிறது பார்த்து கொண்டது கதைச்சி எடுக்கணும். என்னன்னா இதுக்குள்ள 7 ஏக்கர் காணின்னு சொல்லலாம். ஆனால் அது கூடவா தான் இருக்கு.